அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க ஒரு விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகமெல்லாம் விளங்க மறு விளங்கும் குடல் வள்ளி மைந்தொருவாள் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தேன். அன்பு ஆன்மநேயம் உண்ட நம்மர்களே, சன்மார்க்க அன்பர்களே, சகோதரர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளர்க. சின்மய வடிவம் காட்டி சின்மய வடிவம் காட்டி சிவானந்த அமுதம் ஊட்டி சிவானந்த அமுதம் ஊட்டி ஜீவன் தன்னை மேலேற்றி ஜீவன் தன்னை மேலேற்றி ஜெக ஒளி தந்தாய் தன்னுள் ஜெக ஒளி தன்னுள் காட்டி ஜெக ஒளி தந்தாய் தன்னுள் காட்டி ஜெகஜோதி சுடராய் தோன்றி ஜெகஜோதி சுடராய் தோன்றி ஜெகமுய்ய வந்தாய் போற்றி இந்த ஜெகமுய்ய வந்தாய் போற்றி சித்த வித்தை தந்தாய் போற்றி போற்றி சின்மய வடிவம் காட்டி சிவானந்த அமுதம் ஊட்டி. இப்படி இந்த சிவானந்த அமுதத்தை நாம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களும் ஜீவானந்த பரமஹம்சரும் வள்ளல் பெருமானும் கோடான கோடி சித்தர்களும் இந்த அமுதத்தை சாப்பிட்டாங்க. சின்மய வடிவத்தை, ஆண்டவனுடைய வடிவத்தை உணர்ந்தாங்க. சிவானந்த அமுதத்தை சாப்பிட்டாங்க. சீவன் தன்னை மேலே ஏற்றினாங்க. மேலே ஏற்றும் போது இந்த தொண்டைக்கொடியிலேருந்து உள்நாக்குலேருந்து உச்சி வரைக்கும் ஒளி, ஜெக ஒளி தன்னுள் காட்டி ஜெக ஒளி தன்னுள் காட்டி ஜெகம் உய்ய வந்தாய் போற்றி. இந்த உலகமே போற்றக்கூடிய இந்த உலகமே போற்றக்கூடிய அளவில் வந்தவங்க தான் முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாமே. அதனால் இந்த நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது தான் அனைத்து சித்தர்களும் சாதுக்களும் சொன்னாங்க. எதையும் முடியுமா முடியாதா என்று தடுமாறக்கூடாது. நம்ம முன்னோர்கள் சொல்கிறது அதுதான். சித்தர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க? தடுமாறாதீங்க, முடியாது முடியாதுன்னு நினைக்காதீங்க. நம்மளால முடியாது, அவங்களால தான் முடியும்னு சொல்கிறது அது மூட நம்பிக்கை அப்படின்றாங்க. தடுமாற வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 50% பேர் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எதையும் முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் தடுமாற வேண்டாம். நான் சொன்ன பிரகாரம் செய்தார்களேனால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் நம்முடன் இருக்கிறார். ஒருவரும் நமக்கு எதிராக செயல்பட முடியாது. கடவுள் நம்மகிட்ட இருக்கும்போது ஒருவரும் நமக்கு எதிர்ப்பாக செயல்பட முடியாது. கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் கல்லணை கிடைச்சிருக்குமா நமக்கு? கரிகாலன் அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நான் அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா இன்னைக்கு கல்லணை இருக்குமா? கல்லணை இருக்காது. வெள்ளையரை எதிர்க்க முடியாது. வெள்ளையரை ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, எல்லா அதிகாரமும் அவங்க கையில் இருக்குது. அவங்க எதை வேணாலும் செய்யலாம். அப்படி அவங்க ஆட்சி ஆளக்கூடியவங்களை சாதாரண மனிதர்கள், நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எதிர்த்து போராடி ஏகப்பட்ட உயிரை கொடுத்து இந்த இந்தியாவை மீட்டாங்க. ஏன் நம்ம போகணும், போராட்டத்துக்கு போகணும், நம்ம குடும்பம் போயிடும், உயிர் போயிடும் அப்படின்னு நினைக்கல. உயிரை கொடுத்து தான் வாங்கினாங்க. அவங்கெல்லாம் இது முடியாதுன்னு நினச்சிருந்தா இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிருக்காது. எது சொல்கிறேன்னா, நீங்கள் தவம் செஞ்சு நாம் அதை அடைய முடியாது,
இதெல்லாம் நம்மளால முடியாது, அது வள்ளல் பெருமானால் மட்டும்தான் முடியும். என்கிட்டே சொல்கிறாங்க நிறைய பேர். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கும்போது. ஒன்றால் முடியாதுன்னா மனுஷோடு இருந்து போ. யாராவது முயற்சி பண்ணுறவங்களே ஏன் மூக்க ஓடிக்கிற? முயற்சி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர், இந்தியாவில் எவ்வளோ பேர் நன்முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்களாம் வெளியே சொல்லலை, ஒரு நாளைக்கு வெளியே தெரியும். அப்படி தான் உயிரையும் வச்சு போராட்டம் ஆடினாங்க. போராட்டம் ஆடி தான் அந்த நாட்டை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. சி. சுப்பிரமணி, MS சாமிநாதன் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்திய உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்காது. சி. சுப்பிரமணியம், MS சாமிநாதன் இவங்க 2 பேரும் முடியாது அப்படி என்று நினைத்திருந்தால் இந்தியாவில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு கிடைத்திருக்காது. இன்றைக்கி நமக்கு போதுமான அளவுக்கு உணவு உற்பத்தி செய்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நாங்களாம் சின்ன பசங்க வரும்போது அந்த அளவுக்கு உற்பத்தி கிடையாது, உணவு பஞ்சம் இருந்தது. ரேஷனில் கூட அரிசி கிடையாது, அப்போல்லாம் சர்க்கரை தான் கொடுப்பாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் கொடுப்பாங்க, அப்போல்லாம் அரிசி கிடையாது. அப்போ உணவு உற்பத்தி அன்றைக்கி ஒரு வேளை பண்ணி தான் இருந்தாங்க மக்கள். ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அதில் நிறைய பேர் கேவரு, கம்பு, சோளம், தினை இப்படி தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அரிசியே கிடைக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு மாதிரி தான் நெல் இருக்க முடியும். அப்போ அது பற்றாக்குறை இருந்தது. இப்போ அப்படி இல்லை, 90 நாள்லேயே நமக்கு அரிசி கிடைக்குது. அப்படி இந்த விஞ்ஞானிகள் 2 பேரும் முடியாதுன்னு நினச்சிருந்தா இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருக்காது. எது சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் முடியாதுன்னு நினச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? பக்கிஸ் கொரியன் முடியாது என்று நினைத்திருந்தால், வெள்ளக்காரரா இல்லை வெளிநாட்டுக்காரத்து இல்லை, பக்கிஸ் கொரியன் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா வெண்மை புரட்சியில் வெற்றி அடைந்திருக்காது. அவர் நினச்சிருந்தா வெண்மை புரட்சியில் வெற்றி அடைந்திருக்காது. விக்ரம் சாராபாய் முடியாது என்று நினைத்திருந்தால் இன்று இந்தியா செயற்கைக்கோளை ஏவி இருக்க முடியாது. ஒரு செயற்கைக்கோளை ஏவக்கூடிய தரத்தை அவங்க தான் செஞ்சுருக்காங்க. முத செயற்கைக்கோளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தான் நம்ம அவங்களுக்கு பிறகு வாழியாக நம்ம இன்றைக்கி நிறையா தண்ணீர் அடைஞ்சிருக்கிறோம், முன்னேற்றத்தில் இருக்கிறோம். அதான் சொல்கிறார், விக்ரம் சாராபாய் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா இன்று செயற்கைக்கோளில் ஏவ முடியுமா? அவங்க தான் புல்லார் சுவிட்ச் போட்டு செயற்கைக்கோளை ஆரம்பிச்சு. இப்போ இவங்கெல்லாம் முடியாதுன்னு நினச்சிருந்தா என்ன இருக்கணும்? சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஜீவானந்த பரமஹம்சர் முடியாது என்று நினைத்திருந்தால் சித்த வித்தை கிடைத்திருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க சித்த வித்தை வாங்கினோம். அவர் தன்னுடைய மனைவி 30 வயசில் தான் அவர் காலில் உடல்நல சரியில்லாத போது தன்னுடைய மடியில் சார்ந்திருந்தாங்க அந்த அம்மா. அந்த நேரத்தில் உயிர் பிரிஞ்சுது. உயிர் பிரிஞ்ச உடனே இந்த உயிர் எப்படி பிரிஞ்சது, என்ன காரணம், நாம் இருந்து என்ன சாதனை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே விட்டு தன்னுடைய மத்திய சர்க்காரில் வேலை செஞ்சுருந்தார். இராணுவத்தில் மத்திய சர்க்காரில் இருந்து அந்த வேலையே வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அன்னைக்கு கிளம்பினவர் தான். கேரளாவில் இருந்து டெல்லி வரைக்கும் எல்லா ஆசிரமங்களையும் எல்லா குருக்களையும் பார்த்துக்கிட்டே போனார். நிறைய பேரை பார்த்துட்டே போனார். அவங்க ஒரு பக்குவத்தை சொன்னாங்க. காடு மாடலாக நடந்து போனார். ரொம்ப கஷ்டப்பட்டார். சில நேரம் ஆகாரமே இல்லாமல் கூட இருக்க வேண்டியதாக இருக்கும். அன்னைக்கு ஆகாரம் கம்மி. எங்கே போய் கேட்டாலும் ஆகாரம் கொடுக்குறது முன்ன பின்ன பார்ப்பாங்க. அந்த மாதிரி காலத்தில் அவர் இறைநிலையை அடையாத முன்னே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். கரடுமுடான இடங்களில் குகையெல்லாம் உட்கார்ந்துருந்து தவம் பண்ணி, ஒரு விளக்கு இல்லாத இடத்துலலாம் இருந்து, சரியான ஆகாரம் கிடையாது. அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி சிவானந்த பரமஹம்சருடைய ஆசிரமம் தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது, கேரளாவில் 4 இடத்துல இருக்குது.
இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 இடத்துலையும் பார்த்தா ஒரு 4 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே 1 லட்சம் பேர் இருக்காங்க. இன்னும் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அந்த கணக்கு எனக்கு தெரியல. அது பார்க்கும்போது கோடிக்கணக்கில் தான் வருவாங்க. அதுபோல் வள்ளல் பெருமானுடைய விசுவாசிகளும் கோடிக்கணக்கில் இருக்காங்க. கோடியை தாண்டி இருக்கப்பா. இவங்கெல்லாம் வந்ததுனால தான் ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சுது. வள்ளலார் முடியாதுன்னு நினச்சிருந்தா இன்னைக்கு தர்மசாலை இருந்திருக்குமா, வடலூர் பெரியவழி இருந்திருக்குமா, கோடான கோடி பேர் வந்து இன்னைக்கு சர்வதேச மையமே உருவாக்குறாங்க. கோடான கோடி பேர் வந்து அங்கே தங்கக்கூடிய வசதி, அதை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அனைவரும் வந்து வெளிநாட்டவரெலாம் வந்து பார்க்கணும். போய் வெளிநாட்டவரெலாம் வராங்க. அப்போ வள்ளலார் நினைத்திருந்தால் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டார். 7ஆம் வயசுலேயே தன்னுடைய அண்ணன் சாப்பாடு கொடுக்காதுன்ட்டார். இப்போ திருவொற்றியூரில் போய் தவம் பண்ணிட்டு இருக்கார். பட்டி கிடந்து தவம் பண்ணும்போது அந்த அம்மாவே வந்து ஆகாரம் கொடுக்குறாங்க. ஏன்னா நாம் இறைவன் நம்மளை விட அன்பில் அதிகமாக அன்பானவன். அவனுடைய அன்புக்கு நாம் நிகராயிட்டோம்னா நம்ம அவனை கைவிட மாட்டான். அப்போ அந்த அம்மாவே வந்து ஆகாரம் 2 முறை ஆகாரம் கொடுத்துருக்காங்க. கடவுளே வந்து வேறு உருவில் வந்து சூட்சம உருவில் வந்து ஆகாரம் கொடுத்தாங்க. செஞ்சி மலையில் அதே போல் சூட்சம உருவில் வந்து அவருக்கு ஆகாரம் கொடுத்தாங்க. செஞ்சி மலையில் தவம் பண்ணும்போது நிறையா மலையில் தவம் பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டால் மலையில் வந்து ஆற்றல் அதிகமாக கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப நாள் தங்குறதில்ல. ஒரு 10 நாள் 1 வாரம் தங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த 1 வாரமும் அவங்களுக்கு எங்கேருந்து ஆகாரம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது இன்னமும் வந்து ஆனால் கூட போனவர் ஒரு முறை சாப்பிட்டுருக்கார். அதுதான் நமக்கு தெரியுதே தவிர அவர் எப்படி ஆகாரம் எல்லாம் இருந்தாருன்னு சொல்ல முடியாது. செஞ்சி மலைக்கு நிறைய போயிருக்கார். அது மட்டும் இல்லை, மருதூரில் கழனி பக்கம் மேடாக இருக்கும், அந்த மேட்டில் உட்காந்து வந்துருக்கார். கருங்கோயிலை வந்து இந்த மேடு பக்கமாக கழனியில் வந்து நெல் அறுவடை பண்ணுற இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இரவு நேரத்தில் போய் தங்கி தவம் பண்ணியிருக்கார். அப்போ அங்கே சில விஷ சந்துக்கள்லாம் இருக்கும். அப்போ காடு மாதிரி விஷப்பூச்சிகள் பாம்புகள் இருக்கிற இடத்துலலாம் போய் உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்கக்கிட்ட வராது இருந்தாலும் தனிமையில் அந்த மாதிரி இரவு நேரத்தில் போய் உட்காந்து தவம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, ஆற்றுல போய் தவம் பண்ணியிருக்கார். தென்பெண்ணை ஆற்றுல நிறைய நாள் தவம் பண்ணியிருக்கார். ஆறுலாம் அவருக்கு பிடிக்கும். ஆற்றுல போய் தவம் பண்ணியிருக்கார். மலை மேலே தவம் பண்ணியிருக்கார். கழனியிலே கொல்லப்புறங்களிலே தவம் செய்தேன் என் தாய் நீ அறிவாய் அப்படின்ற திருவொற்றியூர் வடிவடி அம்மைக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படிலாம் கஷ்டப்பட்டால் தான் நமக்கு வந்து ஒரு அருளை அடைய முடியும். ஒரு வேலையை வாங்குகிறோம், 1ஆவதுலேருந்து 12ஆவது படித்து அப்புறம் டிகிரி படித்து அப்புறம் அதுக்கு தனியாக படித்து அது மூளையை போட்டு கசக்கி அதில் முன்னேறினா தான் நீ வேலை வாங்க முடியும். அப்போ வேலை மட்டும் நான் அப்படியே உடனே வாங்கிடுறாங்களா? அதில் முடியாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களும் வீட்டில் இருந்து கஷ்டப்படுறாங்க. அதை முயற்சி செஞ்சு முடியும் வாங்கி தேர்மானவங்க நல்லபடியாக இருக்காங்க. எதுவுமே கஷ்டப்படாத வராது. எல்லாம் விதிவாசம் இருக்கக்கூடாது. நீ முயற்சி பண்ணணும். முயற்சி திருவினையாக்கும். சுட்டி டிவியில் சொல்லுது, முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் வெற்றி அடையலாம். ஒரு டிவியில் சுட்டி டிவியில் சொல்லுது, முயற்சி பண்ணுங்க நடக்கும், முயன்றால் வெற்றி பெறலாம்னு சொல்லுது. நம்மவர்கள் என்ன பண்ணுறாங்க, முடியாது, அது வல்லாறு மட்டும் முடியும், சித்தர்களால் தான் முடியும். அப்போ ஏன் நீ முடியாதுன்னா அதுக்கு நீங்கள் சாதாரணமாக போயிட்டு நீ மட்டும் வந்துடலாம். இதை முடியும்னு சொல்கிறவங்க யாருன்னு கேட்டால் ஜீவானந்த பரமஹம்சருடைய சீடர்கள் மட்டும்தான் முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு அணுவளவும் அவங்க குருநாதர் சொல்கிறத வந்து விட மாட்டாங்க. கரெக்டாக செய்யக்கூடியவங்க அவங்க தான். இப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறது யாரும் செய்யறதே கிடையாது, முடியாது, அது அவரோட சரி. அரசியல் பேசக்கூடாது. இந்திரா காந்தி இறக்கும்போது திடீர்னு இறந்தாங்க. இறக்கும்போது என்ன பேசியிருந்தாங்கன்னா, இனிமேல் நாட்டை ஆள்றதுக்கு ஆளே இல்லைன்னாங்க. நாடு என்ன ஆகுமோ அப்படின்னாங்க. அதன் பிறகு அவங்களோட திறமையானவங்க எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. நமக்கு அரசியல் வேண்டாம் சொல்கிற அன்னைக்கு நாங்கள்லாம் சின்ன ஒரு வயசில் இருக்கும்போது இந்த அம்மா அகால மரணம் அடைஞ்சாங்க. அப்போ வந்து எல்லாரும் இனிமேல் நாட்டை ஆள்றதுக்கு ஆளே இல்லைன்னு சொன்னாங்க. நாட்டை அவங்கள மாதிரி யாரும் ஆள முடியாது
நம்ம நாடு என்ன ஆகுமோ தெரியல, திறமையானவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வந்தவங்களாம் அவங்கள விட திறமையானவங்க வந்தாங்க. அவங்கள விட இன்னும் திறமையானவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. யாரும் திறமை இல்லாதவங்க இல்லை. அதுபோல் வள்ளலார் வந்தார், அவரை விட நாம் திறமையாக வரணும்னு நாம் நினைக்கணும். முடியாதுன்னா எதுக்கு இவ்வளோ பேரை உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன்னா, முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றது தான் சொல்கிறேன். அப்படி முடியாதுன்னா நீ கம்முனு இருந்துட்டு போ. கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க தான் வேலைக்கு போகிறான். முடியாது, இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு அம்மாட்ட வேண்டிக்கு பார்த்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், அடுத்த வேலையை செய்கிறான். எந்த வேலையை செய்கிறான்னு இது வேலையை விட்டுருங்க. எந்த தொழிலாக இருந்தால் கூட முயற்சி பண்ணி இந்த தொழில் நஷ்டம்னா கூட விடக்கூடாதுன்னு அதை தொடர்ந்து செஞ்சவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அப்துல் கலாம் இல்லைன்னு சொன்னால், அப்துல் கலாம் இதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு அவர் மட்டும் வந்தார், ஏதோ வேலையை செஞ்சோம் போனோம், சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் இருந்துட்டு இருந்தால், இன்னைக்கு உலக அளவில் அணு சோதனையில் இந்தியா வெற்றி பெற்றது. முதல்ல எல்லோரும் அப்துல் கலாமை பாராட்டினாங்க. அப்போ அப்துல் கலாம் முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம நாட்டுக்கு அவர் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தார். இந்தியாவுக்கு அணு சோதனையில் வெற்றி பெற்றார். யாருமே கண்டுபிடிக்க முடியல. அவர் ஒரு நிமிஷம் கூட முடியாதுன்னு நினச்சிருந்தா முடியாது போயிட்டு. ஏன் இவ்வளோ பேரை சொல்கிறேன் நான், உதாரணத்துக்கு நிறைய சொல்லிட்டு போகலாம். இது போல் வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, சொல்லினே போகலாம். ஏன்னா அவர் சொல்லலை, இவர் சொல்ல நிறைய பேர் எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுதான் விஞ்ஞானிகளும் சித்தர்களும் ஞானிகளும் வந்திருக்காங்க. இதை அறியாமல் அலைந்தவர்கள் அநேக கோடி. இதை ஒழுங்காக தெரிஞ்சிக்காம அலைந்து திரிந்தவர்கள் அநேக கோடி. இதை அறிந்து அடங்கி நின்றவர்கள் ஒரு சிலரே. இதை அறிந்து அடங்கி அதன் வசம் நின்றவங்க ஒரு சிலர் தான். ஆனால் எல்லாராலையும் முயற்சி செஞ்சாலும் சிலருக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டால் பூர்வ ஜென்மத்தினுடைய தொட்ட குறை இருக்கணும், அதுவும் இருக்கணும். அது இல்லாட்டாலும் வர முடியாது. அப்படி விளையாட்டு போகிறது அது வேற. வர முடியல கம்முனு முடியாதுன்னு சொல்லிக்கிறது அது வேஸ்ட் தானே. யாருமே முதல் மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம ஒரு 500 பேர் படிக்கிறாங்க, யாரும் முதல் மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதில் ஒரு மாணவன் எடுப்பான், 2 பேர் எடுப்பான், 3 பேர் எடுப்பான். அப்போ அதில் 2-3 பேர் இருக்காங்க ஒரு பள்ளிக்கூடத்தில். அதுபோல் ஆன்மீகத்தில் முடியும் சொல்லுங்க, முடியலன்னா கம்முன்னு இருங்க. உன்னால் முடியல கம்முன்னு இரு. உன்னால் முடியல, என்னால் அந்த மரம் ஏற முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இருக்கலாம். இந்த மரத்தில் யாரும் ஏற முடியாதுன்னு சொல்லக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. தெரிந்தும் மெய்ப்பொருள் அறியாது நின்றவர்கள் பல கோடி அப்படின்றார். இதை தெரிந்தும் மெய்ப்பொருள் எங்கே இருக்குதுன்னு அறியாமலே இருந்தோர் பல கோடி, கோடான கோடி அப்படின்றார். நீயும் தெளிவாக இரு, இவர்களைப் போல் ஆகிவிடாதே. எப்படி சொல்றாரு பாருங்க. ஜீவானந்த பரமஹம்சர் என்ன சொல்றாரு? நீ தெளிவாயிரு, இந்த முடியாதுன்னு சொல்றவங்க மாதிரி ஆயிடாத. நீ தெளிவாயிரு, இவர்களைப் போல் ஆகிவிடாதே அப்படின்றார். அவங்க ஏதாவது சொல்லி போறாங்க, அதை அப்படியே காதில் வாங்காத, நீ மனசை விட்டுறாத அப்படின்றார். இப்போ ஆற்றுல ஒருத்தர் தவறி குச்சிட்டா அடிச்சுட்டு போகிறான்னா எல்லாம் முடியாது நீங்கள் இப்போ நின்று இருப்பாங்க. அதில் ஒருத்தர் குச்சி அவங்கள காப்பாற்றிடுவார். அப்போ என்ன காரணம்? அவர் முடியும்னு நினச்சாரு. தான் உயிரையும் பணையும் வச்சு, ஏன்னா ஆற்றுல போய் காப்பாற்று பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் தான் உயிர் போயிடும்னு கூட நினைக்காம துணிச்சலாம் முடியும்னு போய் காப்பாற்று பண்ணுறாரு ஆற்றுல போகிறவங்க. ஆனால் 100 பேர் நின்று இருப்பாங்க, முடியாது, ஐயோ நம்மளை அடிச்சு விடுவோம் அப்படின்னு. அதனால தான் சொன்னாங்க, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, எங்கே இருக்காங்க அப்படின்னு. அதான் இவர் சொல்றார், நீ தெளிவாயிரு, இவர்களைப் போல் ஆகிவிடாதே, தெளிவாக சுழிமுனையில் மனதை ஊன்று அப்படின்னு சொல்றார். தெளிவாக சுழிமுனையில் மனதை ஊன்று, பேசறியா பூரணத்தில் வாசி ஏற்று. பேசறிய பேசிட்டு இருக்காத, காலத்தை வீணாக்காத. பேசறியா சுழிமுனையில் பூரணத்தில் வாசி ஏற்று. சுழிமுனையில் மனசை வச்சு பேசாத, பூரணத்தில் வாசி ஏற்றுப்பா அப்படின்ற. இந்த நன்முயற்சியில் இருந்துகிட்டே இருப்பா. நல்லா படிக்கிற பசங்க தானே மார்க் போடுறாங்க, படிக்காதவங்களும் மார்க் போடுவாங்களா? அப்போ நம்ம நன்முயற்சியில் இருக்குன்னா
ஆண்டவன் நமக்கு மார்க்கு போடுவார். ஆண்டவன் நமக்கு கண்டிப்பாக கைவிட மாட்டார். ஈசன் இருக்கும் இடம் நுட்பமாக அறிய வேண்டும். இது அபையார் சொல்கிறாங்க. ஈசன் இருக்கிற இடம் நுட்பமாக, இதுக்கு ஒரு சிரமம் கிடையாதுப்பா. தொண்டைக்குழியிலேருந்து உள்நாக்கு வழியை காற்று ஏற்றி ஏற்றி இறக்கணும்னா அது பிறகு 10வது வாசல் மேலே இருக்குது திறக்கும். இந்த 10வது வாசல் திறந்தா துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என அங்கே தான் ஈசனுடைய திருப்பாதத்தை இவனை அடையலாம். ஈசனுடைய பாதம் அங்கே தான் இருக்குது. ஈசன் இருப்பிடத்தை நுட்பமாக அறிவாய் அப்படின்றார். இப்போ 12வது முடித்தாதான் அப்புறம் டிகிரி போட முடியும். 12வது முடிக்காத எப்படி டிகிரி போட முடியும்? அதுபோல் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினியை கொண்டு வந்து உச்சியில் நிறுத்தி என்ன சுழிமணியில் நிறுத்தி அதன் பிறகு தான் நீ பழகி அதன் பிறகு 10வது வாசலை திறக்கணும். அதுவாக திறக்கன்றார். இது அபையாருன்னு சொல்கிறாங்க. 1008 மலர்களை வைத்து பூசை செய்தனர். அது ஒரு கணக்கு. 1008 1,08 108 அப்படின்வாங்க. அது ஒரு கணக்கு. 8 108ன்னா 9 வரும் கூட்டினா. அதுபோல் 1008ன்னு கூட்டினாலும் 9 தான் வரும். இந்த 9க்கு ஒரு நவகரங்களும் கட்டுப்படுன்ற மாதிரி, நவகரங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. அப்படி 1008 மலர்களை கொண்டு வந்து பூஜை செய்கிறாங்க. அதில் ஒரே ஒரு மலர் எப்படி தவறி போச்சு. அப்போ பூஜை செஞ்சவங்களுக்கு அந்த மலரை போய் கொண்டு வர முடியாது. நேரம் தாமரைப்பூ கொண்டு வரணும் முடியாது. அப்போ என்ன பண்ணாராம், வந்து டக்குன்னு அவருடைய கண்ணை எடுத்து வச்சாராம். கண்ணை எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டார். இதுவும் ஒரு மலர் தான். அப்படியே கண்ணை கொடுத்துட்டார். புராணத்தில் கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தாருன்னு கூட சொல்லுவாங்க. கொடுத்தது உண்மை. பக்தினா அப்படி இருக்கணும். கண்ணப்ப நாயனாரா வலிக்கும் இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சாரா? கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. கண்ணப்ப நாயனார் இதெல்லாம் முடியாது, ஒரு கண்ணை வந்து நேச்சரை குத்தி எடுக்கிறார். குத்தி எடுத்து இறைவனுக்கு வைக்கிறனா எப்பேற்பட்ட ஒரு பக்தி. அதுபோல் நீங்கள் செய்ய வேண்டாம். அவங்களாம் முடியாதுன்னு நினச்சிருந்தா சரித்திரத்தில் ஒரு இடம் கிடச்சிருக்குமா? அதுபோல் நம்ம கண்ணை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி நம்ம கண்ணை மேலே ஏற்றி இந்த சுழிமணியை பார்க்கும்பொழுது கண்ணை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். இறைவன்கிட்ட அவங்க ஒரு கண்ணு குறையுன்னு எடுத்து கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து 2 கண்ணுமே எடுத்து கொடுத்தாரு. அது வரலாறு. நீங்கள் அப்படிலாம் கொடுக்க வேண்டாம். இந்த கண்ணை இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. சரணாகதி நீ எடுத்துப்பா அப்படின்னு சொல்லு. ஏற்று மேலே ஏற்றி பாரு அப்படின்னு சொல்கிறார். நம் கண்ணை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் விழியாக மலர் கண்ட பின், விழி, இந்த விழி ஒரு மலர்ன்னு சொல்கிறாங்க அபையார். விழி ஆகிய மலர் கண்ட பின் உயர் அர்ச்சனை அற்றாய். இந்த ஒரு கண்ணு ஏன் வச்சேன்னு சொன்னால், இந்த கண்ணை கொடுத்த பிறகு உயர் அர்ச்சனைலாம் உனக்கு தேவையில்லை. 108 1008 1,08 நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விழியாக மலர் கண்ட பின், இந்த விழியே உனக்கு மலரும் தெரிஞ்சு போச்சு. விழியாக மலர் கண்ட பின் உயர் அர்ச்சனை, பெரிய பெரிய அர்ச்சனை. ஒரு சாமிக்கு ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுறாரு, பூவாலே அபிஷேகம் பண்ணுறாரு, மலரால். எவ்வளோ ரூபான்னு கேட்டிங்கன்னா 75,000 ரூபாயாம். மலர் வந்து அந்த சாமிக்கு ஃபுல்லாக தலை நிறைய கொட்டி விடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு 75,000 ரூபா கட்டணுமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணணுமா. நான் அது 75,000 வந்தது. இப்போ அதிகமாக காசு கொடுத்து செய்யக்கூடிய ஆள்லாம் வந்துட்டாங்க. 1 லட்ச ரூபா ஒரு பூ அபிஷேகம், அவ்வளோதான். மலர் அபிஷேகம் நிறைய மலரை கொட்டி அந்த விக்கிரகத்தை மூடிடுவாங்க, அவ்வளோதான். இந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்லக்கூடாது. அதனால சார் எனக்கு தெரியும் என்ன ஊரில் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ தான் நினச்சி நான் 1 லட்ச ரூபா கொடுத்து மலரை கொட்டிட்டீங்கன்னா இறைவன் உனக்கு எப்படி காட்சி கொடுப்பார்? 1 லட்ச ரூபாய்க்கு எங்கேயும் அனாத குழந்தைகள் ஆசிரமம் இருக்குது. கண்ணு தெரியாத விழி இழந்து இருக்கிறாங்க, எந்த நேரமும் இருட்டில் இருந்துட்டு இருக்காங்க, அந்த ஆசிரமம் இருக்குது. இதில் உணவு ஏழைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, அந்த ஆசிரமம் இருக்குது. இப்படி பிரச்சனையை 10 பேர் கொடுத்தா கூட உனக்கு ஏகப்பட்ட புண்ணியம் வந்து சேரும். ஒரே இடத்துல ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பூவை கொட்டி அந்த பூ வரும்போய்
4 பேருக்கு அள்ளி கொடுக்குறாங்க, மீதியை வந்து குப்பையில் கொட்டிடுவாங்க. இது சாமியே வந்து பார்த்து சிரிக்கும் நம்மளை. மலரை எதுக்கு படித்தாங்க? நமக்காக படித்தாங்க. தேங்காய் எதுக்கு படித்தாங்க? நமக்காக படித்தாங்க. வாழைப்பழம் எதுக்கு படித்தாங்க? நமக்காக படித்தாங்க. எல்லாத்தையும் நாம் சாப்பிட்டு தான் அவங்க படித்தாங்க. செருதொண்ட நாயனார் சொல்கிறார், அவரை சோதிக்கிறான் ஆண்டவன், எனக்கு 108 விதமான பொரியல் வைக்கணும், 108 வகையை சமைச்சு வச்சா தான் சாப்பிடுவோம். அப்போ சமைச்சு வைக்கும்போது அந்த ஒரு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் உனக்காக தான் படைத்தேன், ஏன்னா உங்களுக்கு இது தெரிஞ்ச கதை. இதெல்லாம் உனக்காக தான் படைத்தேன், எனக்காக இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவன். அப்படி இருக்கும்போது அவர் படைத்த மலரை கொண்டு போய் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி அதையே அங்கே அபிஷேகம் பண்ணணும். இது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் உள்வாங்கணும். இப்படி எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்படுறாங்க. அந்த ஆசிரமங்கள் இருக்குது, முதியோர் ஆசிரமம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 5,000 10,000 போட்டால் கூட அதில் 10 பேர் பயன்பெறுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 2000 பேர் பயனடைவாங்க. நடமாடு சாமிக்கு பூசை இடுன்னு தான் சொன்னார். படமான சாமிக்கு படையல் வேண்டாம். அதனால் நீ 1 முழம் பூ வைக்கலாம், அதெல்லாம் நீ பாரம்பரியத்தை விட வேண்டியில்லை. 1 முழம் பூ வச்சாலே போதும். பசுவுக்கு ஒரு கையுறை, இறைவனுக்கு ஒரு பச்சளைன்னு சொன்னார் திருமூலர். ஒரு பச்சளை வச்ச உடம்பு போதும், பூவெல்லாம் தேவையில்லைன்னாரு திருமூலர். என்ன சொல்கிறார்? மாட்டுக்கு ஒரு கைப்பிடி தினமும் ஒரு உணவு கொடு. எந்த மாடாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி கொடு. அதுக்கு இறைவனுக்கு ஒரு பச்சளை வை, அதுவே உயர் அர்ச்சனைன்னு சொல்கிறார். உயர்ந்த அர்ச்சனை. இந்த 10வது வாசலை அடைந்த பிறகு உனக்கு உயர் அர்ச்சனை தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் உனக்கு நன்மை தீமை இல்லை. நன்மையும் கிடைக்காது, தீமையும் கிடைக்காது. சமநிலையில் எல்லாம் நடந்துட்டு போகும். அதிகமாக நன்மையும் வராது, அதிகமாக தீமையும் வராது. இது ரெண்டுமே வந்து சமநிலையில் இருக்கும். நன்மை தீமை இல்லை. தவமும் கிடையாது. அது பிறகு 10வது வாசல் திறந்து மேலே செஞ்சுட்டுன்னா உச்சிக்கு சுத்த வெளிக்கு புறப்பட்டு இந்த ஆன்மா அப்படின்னா அப்புறம் தவம் தேவையில்லை. அதுவே அது வேலை செய்யுது. நீ சிவனேன்னு இருக்க வேண்டிதான். 10வது வாசல் திறந்தவங்களாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க மாடலில் இருப்பாங்க. அதுவாக எல்லா வேலையும் நடக்கும். இது ஆரம்ப நிலையில் தான். ஆரம்ப நிலையில் டிகிரி முடிச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. டிகிரின்றது துரியத்துக்கு மேலே போயிட்டுனா அப்புறம் அதுக்கு மேலே நீ வேலை வாங்கிக்க வேண்டியதான். ஒரு திறமை தான் அது, ஒரு திறமை அது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? குமரி முதல் காசி வரை யாத்திரை தேவையில்லை என்றார். ஏன்னா ஜீவானந்த பரமஹம்சர் கேரளாவிலேருந்து காசி வரைக்கும் நடந்தே போய் ஒவ்வொரு ஆசிரமமாக போயிட்டு அங்கே இருக்கிற சாதுங்களை கேட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வித்தியை கற்றுக்கிட்டார். அவர் சொல்கிறார், நீங்கள் காசிக்கு போகாதீங்க, நாசிக்கு மேலே காசி அப்படின்றார். இது நாசி, இது காசி. நாசிக்கு மேலே காசி. இந்த காசி தான். அந்த காசி வந்து புறம், இது அகம் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த அனுபவம் பெற்ற பிறகு நீ காசி கன்னியாகுமரியிலேருந்து காசி வரைக்கும் யாத்திரை தேவையில்லை. எங்கும் இறைவனை தேட வேண்டாம். தேவர் மூவர் முனிவர் முத்தர் சித்தர் அனைவரும் உன்னுடைய பணியை வந்து உனக்கு வேலை செய்வாங்க அப்படின்ற. அப்படி நீ இந்த நிலையை அடைஞ்சிட்டே அப்படின்னு சொன்னால் செய்வாங்க. ஆனால் நன்முயற்சியில் இருங்க. இப்போ இல்லாட்டாலும் இப்போ நம்ம முயற்சி எவ்வளோ பண்ணிட்டு வரோமோ இது வந்து வீண் போகாது. அதாவது இந்த உடம்பு சுமார் ஒரு 120 வருஷம் நல்லா நன்முயற்சியில் தான் இருக்கலாம். வாசியை ஒழுங்காக நடத்தினாக்க 120 வருஷம் இருக்கலாம். சரி, 100 வருஷம் கூட இருங்க. அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுலேயும் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொன்னால் அடுத்தது உடனே உனக்கு பிறவி இருக்கு. அடுத்த பிறவியில் வந்து உடனடியாக வெற்றி பெறுவோம். விடாது. அதுதான் சொன்னாங்க, விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு. எதுவுமே விடாது. அதுதான் எதை பற்றியும் சிந்தனை பண்ணாதீங்க, அதுக்காக ஒரு பிறவி எடுக்கணுன்ற. அதனால் நாம் எல்லோரும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை ஒவ்வொன்றாக பார்த்து ஒவ்வொருவருடைய லாப நஷ்டங்களை உணர்ந்து அவங்க எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஈஸியாக சொல்லி தரதுக்கு நமக்கு ஆள் இருக்காங்க. ஜீவானந்த பரமஹம்சருக்கு ஆள் இல்லாமல் காசி வரைக்கும் நடந்தே போனார். எவ்வளோ பண்ணி காத்திருப்பார். கரடு மூடான இடமெல்லாம் போயிருப்பார். காற்று மழையில் நனைஞ்சிருப்பார். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? தெளிவாக உனக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவர் இருக்கும்போதே சொல்லி கொடுத்துட்டார்.
அதான் அவரை பாராட்டணும். அவர் நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சொல்லி அவர் இருக்கும்போதே ஆரம்பிச்சுட்டார். 1821 தர்மசாலை ஆரம்பிச்சுட்டார். அங்கே எங்கள் வடகரையில் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுங்கயான்ட்டு 1821 ஆரம்பிச்சுட்டார் அங்கே கேரளாவில். இவர் 1867 தான் இவர் ஆரம்பிக்கிறார் வள்ளல் பெருமான் வடலூரில். அப்போ அவரை விட வந்து ஒரு 50 ஆண்டுக்கு மேலே 50 ஆண்டு கழிச்சு தான் இவர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா சித்தர்கள் வந்து மக்கள் கஷ்டப்படுறது விரும்ப மாட்டாங்க. அவங்க ஒரு நல்வழியை செய்வாங்க. நம்மளை ஏன் படித்தான், 4 பேருக்கு நல்லது செய்ய தான் படித்தான் அப்படின்றது தான் சித்தர்கள் ஞானிகள். தனக்காக மட்டும் வாழறதில்லை, பிறருக்காக வாழணும். தனக்காகவும் வாழணும், பிறருக்காக வாழணும். தனக்காக வாழறது தான் நம்ம தவம். அப்புறம் பிறருக்காக ஒருத்தர் சொல்கிறாங்க உடம்பு சரியில்லை சாமி அப்படின்னா, சத்து நாள் இறைவா அவங்க உடல் ஓரண குணமடையணும் உட்காந்து நினைக்கணும். கண்டிப்பாக சித்தத்தை தெரிஞ்சவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால், வாசி யோகம் தெரிஞ்சவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட நோயும் குணப்படுத்தலாம். அதனால் வயசு முதிர்ந்தவங்களுக்கு போய் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க அப்படிங்கும்போது நம்ம பண்ணும்போது அவங்க விதியை மாற்றலாம். ஆனால் அதுக்கும் தெரிஞ்சு இருக்கணும். அதுவும் முடியாதுன்னா முடியாது. என்கிட்ட வரவங்களாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றால் முடியல கம்முனு ஒரு 60 அடி மரத்தில் ஏறுறான் ஒரு பையன், அவனால் முடியுது. அதனால் அந்த பையன் மரத்துங்க நிற்கும் போது எல்லாம் முடியாதுடா, எல்லாம் ஏறாதுடா, முடியாதுடான்னு சொன்னால் என்ன பண்ணுவான், அவனும் முடியாமல் போய்ட்டுருக்கும். நம்மளால முடியல, யாராவது திறமை உள்ளவங்க இருக்காங்க. அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் எங்கும் பரம்பொருளாக அண்ட சராசரமாக இருக்கக்கூடிய நம்முடைய பேரண்ட நாயகனுடைய அருளை பெற்று இப்பிறவிலே பிறவி துன்பங்களை நீக்கி நல்வழியில் மக்களுக்கு செலுத்தணும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.